நிலம் வளம் இழந்துருச்சு, விவசாயி கடனாளியா இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம 1960களில் எடுத்த ஒரு முடிவு. அதாவது ரசாயன உரம் நிறைய விளைச்சல கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆரம்பத்துல கொடுக்கத்தான் செஞ்சது. ஏன்னா ஆயிரம் வருஷமா சேமிக்கப்பட்ட வளம் அந்த பூமியில இருந்துச்சு. அதில் ரசாயன உரம் போட்ட போது அதை எடுத்து கொடுத்துச்சு. இப்ப மறுபடியும் ரசாயன உரத்தை தொடர்ந்து போட்டீங்கன்னா எடுத்து கொடுக்க அங்க ஒண்ணும் இல்ல. இருந்த மாடுகளையும் இப்ப கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து வண்டியில போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிலங்களை தவறா பயன்படுத்துறோம். நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் மேய்ச்சல் நிலம் இருந்தது, இப்ப மேய்ச்சல் நிலம் இல்ல, அதை வேற பயன்பாட்டுக்கு மாத்திட்டோம். இப்போ அதே மாதிரி கிராமத்துல ஆட்கள் இருந்தாங்க, இந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு, கொண்டு கட்டுறதுக்கு, இந்த சாணியை அள்ளி வைக்கிறதுக்கு, இதை கொண்டு நிலத்துல போடுறதுக்கு. இப்ப இந்த ஆளுகள்லாம் இல்ல. அதாவது வளர்ச்சி என்ற பெயர்ல பட்டணங்களையே உருவாக்கி இருக்கிறாங்க, நகரங்களையே உருவாக்குறாங்க, ரோட்டையே அகலமாக்குறாங்க. ஆனா எல்லாம் இந்த கிராமத்துல இருந்த மக்கள் அப்படியே உறிஞ்சிக்கிடுச்சு. அது ஆனா இன்னைக்கு அது சாத்தியமே கிடையாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாக்க, முழுசுமா இயற்கை விவசாயத்துக்கு போகணும்.